வணக்கம் நண்பர்களே. குரூப் 1, 2 மற்றும் 4 தேர்வுகளுக்கு தீவிரமா தயாராகி வரும் உங்களுக்கான இன்றைய சூப்பரான நடப்பு நிகழ்வுகள் பகுப்பாய்விற்கு உங்களை வரவேற்கிறேன். இது சும்மா செய்திகளை வாசிக்கிற இடம் கிடையாது. தேர்வில் அதிக மார்க்ஸ் வாங்குறதுக்கான உங்களுடைய அன்றாட ஹை ஈல்டு குறிப்புகளை தரப்போகிற ஒரு முழுமையான விளக்க உரை. சரி, நேரத்தை வீணடிக்காம உங்க நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கோங்க. நாம ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள போவோம். நம்ம படிக்கிறத அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக இன்றைய 10 மிக முக்கியமான அப்டேட்ஸ 3 முக்கிய பிரிவுகளாகவும் கடைசியா ஒரு குயிக் ரிவிஷனாகவும் பிரிச்சிருக்கோம். நம்ம பயணம் ரொம்ப தெளிவா இருக்க போகுது. பகுதி 1, தமிழ்நாடு மாநில நிகழ்வுகள். எப்பவுமே நம்ம சொந்த ஊர்ல இருந்து ஆரம்பிக்கிறது தானே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான புவியியல் பகுதியை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கும் இல்லையா? விஷயமா தமிழ்நாட்டோட பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சி பத்தின ஒரு புது ரிசர்ச் ரிப்போர்ட் டேட்டா வந்திருக்கு. மாநிலத்தோட பொருளாதாரம் எந்த திசையில போயிட்டு இருக்குங்கிற இந்த தரவுகள் எல்லாமே மெயின்ஸ் எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த அறிக்கையோட முடிவுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சவால். கடல் எல்லையை தாண்டும் மீனவர்களை எச்சரிக்கிறதுக்காக சமீபத்துல சோதிக்கப்பட்ட அந்த புது டெக்னாலஜி பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்களா? அதுதான் ஏர்ஷிப் டெக்னாலஜி. நம்ம மீனவர்கள் தவறுதலா எல்லை தாண்டி செல்வதை தடுக்கவும் அவங்கள முன்கூட்டியே எச்சரிக்கவும் இந்த ஏர்ஷிப் அப்படிங்கிற தொழில்நுட்பம் நாகப்பட்டினம் கடல் பகுதியில வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. நாகப்பட்டினம் இந்த ஊர் பேரை நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோங்க. எக்ஸாம்ல அப்ஜெக்டிவ் டைப் கேள்வியில இது அப்படியே கேட்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்லைட்ல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதுதான் நொய்யல் ஆற்றோட பயணப்பாதை. இது காவிரியோட ஒரு துணையாறு. இது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு வழியா பாய்ந்து கடைசியா கரூர்ல காவிரியோட இணைகிறது. இந்த 4 மாவட்டங்களையும் அப்படியே உங்க மனக்கண்ணில ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஆற்று மாசுபாட்டை குறைக்க விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால இந்த ஆறு புவியியல் ரீதியா கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. பகுதி 2, தேசிய ஆளுமை மற்றும் உள்கட்டமைப்பு. மாநில செய்திகளை தொடர்ந்து இப்போ நாம நேஷனல் லெவல் நியூஸ் பார்க்க போறோம். உள்கட்டமைப்பு திட்டங்களும் தேசிய குறியீடுகளும் எக்ஸாம்ல நமக்கு கன்ஃபார்மா மார்க் வாங்கி தரும் ஏரியான்னு உங்களுக்கு தெரியும். மறுபடியும் ஒரு கேள்வி. சமீபத்துல ஓபன் பண்ண கங்கை விரைவுச்சாலையோட துல்லியமான நீளம் எவ்வளோன்னு உங்களால சரியா சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. விடை 594 கிலோமீட்டர். உத்தரப்பிரதேஷோட புது அடையாளமா மாறியிருக்க இந்த 594 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கை விரைவுச்சாலைய பிரதமர் மோடி அவர்கள் ஹர்தோய் பகுதியில தொடங்கி வச்சாரு. டிஎன்பிஎஸ்சில இந்த மாதிரி துல்லியமான எண்கள் அடிக்கடி கேட்பாங்க. சோ 594 மற்றும் ஹர்தோய் இந்த 2 வார்த்தைகளையும் மறந்துடாதீங்க. அடுத்ததா 10வது தேசிய சுகாதார மாநாடு சண்டிகர்ல ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு. நம்ம மத்திய சுகாதாரத்துறை இந்தியாவோட எதிர்கால மருத்துவ திட்டங்களை பத்தி இதுல தீவிரமா விவாதிச்சிருக்காங்க. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயம்தான். எத்தனாவது மாநாடு, 10வது, எங்க நடந்துச்சு? சண்டிகர். இந்த ஸ்லைட்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த 3635 அப்படிங்கிற நம்பர் தான். மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வெளியிட்ட PAI 2.0 ரிப்போர்ட்ல இந்தியாவில் உள்ள 3635 கிராம ஊராட்சிகள் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அந்தஸ்தை பெற்றிருக்கு. இந்த சாதனை பட்டியலோட எண்ணிக்கையை சரியா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம கவனிக்க வேண்டிய ஒரு சட்டப்பூர்வமான விஷயம், மதமாற்றத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒருத்தரோட எஸ்சி அந்தஸ்து எப்படி கையாளப்படுது அப்படிங்கறத பத்தி உச்ச நீதிமன்றம் சமீபத்துல தெளிவுபடுத்தியிருக்காங்க. இத பத்தி நாம எந்த விவாதத்துக்கும் போக வேணாம். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நீதிமன்ற தீர்ப்புகளை நம்ம அரசமைப்பு சட்ட விதிகளோட இணைச்சு பாலிட்டி பகுதியில படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பகுதி 3, பாரம்பரியம், தொழில்நுட்பம் மற்றும் உலகம். இந்த பகுதி வரலாறு, மாடர்ன் டெக்னாலஜி, பேரிடர் மேலாண்மைன்னு எல்லாத்தையும் கலந்து ஒரு உலகளாவே பார்வையை நமக்கு தரப்போகுது. இது உண்மையிலே நம்ம பண்பாட்டு மீட்போட ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுது. சரியா 6577 சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட இந்திய புராதன சின்னங்களை அமெரிக்க அதிகாரிகள் இந்திய அரசுகிட்ட திருப்பி ஒப்படைச்சிருக்காங்க. இந்த 6577 அப்படிங்கிற நம்பர் ஒரு மாபெரும் வெற்றி. தொழில்நுட்ப நியூஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாகேத். இது பேரிடர் காலங்கள்ல பொதுமக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்டேட்டட் தளம். நோட்ஸ் எடுக்கும்போது சாகேத் அப்படின்னு எழுதி பக்கத்துல பேரிடர் முன்னெச்சரிக்கை அப்படின்னு தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. இது நேரடியா எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு கேள்வி. உலக புவியல்ல ஒரு குவிக் ஃபேக்ட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு காலத்துல இத்தாலியில எரிமலை வெடிச்சு முழுசா மண்ணுக்குள்ள புதையுண்ட வரலாற்று சிறப்புமிக்க பாம்பே நகரம் மறுபடியும் நியூஸ்ல வந்திருக்கு. பாம்பேன்னு கேட்ட உடனே உங்களுக்கு இத்தாலி அப்புறம் எரிமலை இது 2 டக்குன்னு ஞாபகம் வரணும். பகுதி 4,
தேர்விற்கான இறுதி மீள்பார்வை. சூப்பா! எல்லா அப்டேட்ஸையும் பக்காவா பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இப்போ நாம படிச்சத அப்படியே மைண்ட்ல லாக் பண்றதுக்காக ஒரு ரேபிட் ஃபயர் ரிவிஷன் பண்ணிடலாமா? இன்னைக்கு நாம பார்த்ததுல நீங்க மறக்கவே கூடாத டாப் 3 விஷயங்கள் இதோ. 1. எல்லை தாண்டும் மீனவர்களை எச்சரிக்கும் ஏர்ஷிப் டெக்னாலஜி நாகப்பட்டினத்துல சோதிக்கப்பட்டிருக்கு. 2. 594 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கை விரைவுச் சாலை உத்தரப்பிரதேசத்தோட ஹர்தோயில திறக்கப்பட்டிருக்கு. 3. மத்திய அரசோட PAI 2.0 ரிப்போர்ட்ல 3635 ஊராட்சிகள் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் தகுதி வாங்கியிருக்கு. இந்த 3ஐயும் உங்க நோட்ஸ்ல நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முடிவா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. ஈரோட்ல ஒரு விவசாயி நொய்யல் நதி மாசடையறத கண்டிச்சு போராடுறாருன்னா, அந்த ஆறு ஈரோட்டிலிருந்து காவிரியோட இணையறதுக்கு முன்னாடி அடுத்து எந்த மாவட்டத்துக்கு போகும்? இதற்கான விடைய உங்களின் புவியியல் மேப் குறிப்புகள்ல தேடி பாருங்க. இந்த தேடல் தான் உங்களை எக்ஸாம்க்கு முழுமையா தயார்படுத்தும். தொடர்ந்து ஈடுபாட்டோட படியுங்கள். வெற்றி நிச்சயம். உங்களை அடுத்த பகுப்பாய்வில் சந்திக்கிறேன்.